டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து எரிபொருள் விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். மீண்டும் ஏவுகணைகளை வீசிய ஈரான். இஸ்ரேல் முழுவதும் ஒலிக்கும் எச்சரிக்கை அலாரங்கள். டிரம்பின் அறிவிப்பு முற்றிலும் தவறு. போர் நிறுத்தத்தை மறுத்த ஈரான். தேடப்படும் இசாரா செவ்வந்தி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சருக்கு பிணை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து பயணிக்கும் விமானங்கள் தொடர்பான அறிவிப்பு. ஜோன்ஸ்டனுக்கு எதிரான சதோச வழங்கும் ஒத்திவைப்பு. நாடு அவசர கால நிலையொன்றுக்கு தயார்படுத்தப்படல் வேண்டும். மரிக்கார் எம்பி வலியுறுத்தல். இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு, விலை அதிகரிக்கும் சாத்தியம். தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு, யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. மத்திய கிழக்கு பதற்ற நிலை குறித்து வெளிவிவகார அமைச்சு அறிவிப்பு. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பை டொனால்டு டிரம்ப் வெளியிட்டதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 4% குறைந்துள்ளது. உலகளாவிய சந்தையின் கணிப்பின்படி பிரெண்ட் கச்சா எண்ணெயின் ஒரு பீப்பாயின் விலை 4% குறைந்து $68 விலை வரம்பை எட்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 7% குறைந்திருந்த நிலையில் தற்போது மேலதிகமாக 4% குறைந்துள்ளது. இந்த விலை மாற்றம் கடந்த ஜூன் 12 இஸ்ரேல் முதலில் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய போது இருந்ததை விட மொத்தமாக 11% சரிவை கண்டுள்ளது. ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய விலை குறியீடுகள் அனைத்தும் உயர்ந்து வருவதால் மத்திய கிழக்கின் அண்மைய முன்னேற்றங்களுக்கு ஆசியாவின் பங்குச் சந்தைகளும் சாதகமாக பதிலளிப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் மீது ஈரான் புதிதாக ஏவுகணைகள் வீசியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. இதனால் ஈரானில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டதால் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை அலாரங்கள் ஒலிக்கின்றன என இஸ்ரேல் பாதுகாப்பு படை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு ஏவுகணைகள் ஏவப்பட்டதை அடுத்ததாக இஸ்ரேல் நாடு முழுவதும் எச்சரிக்கை அலாரம் ஒலிக்க தொடங்கியுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சற்று முன்னர் இஸ்ரேலை நோக்கி ஈரானில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதை IDF கண்டறிந்துள்ளது. இந்த அச்சுறுத்தலை எதிர்க்க பாதுகாப்பு முறைமைகள் செயல்படுத்தப்படுகின்றன. இஸ்ரேல் விமானப்படை தற்போது அவசர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அச்சுறுத்தலை அகற்றுவதற்கான தடுப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கும் போது மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குள் செல்லவும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்த தாக்குதல் குறித்து ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி கூறுகையில், ஈரானில் ராணுவ நடவடிக்கைகள் தெஹ்ரான் நேரப்படி காலை 4 மணி வரை தொடர்ந்தது என தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து தற்போது ஈரானுக்கு உடன்பாடு இல்லை என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி கூறியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் தெஹ்ரான் நேரப்படி அதிகாலை 4 மணிக்குள் ஈரானிய மக்களுக்கு எதிரான தனது சட்டவிரோத ஆக்கிரமிப்பை இஸ்ரேலிய ஆட்சி நிறுவனத்தால் அதற்கு பிறகு எங்கள் பதிலை தொடர நாங்கள் விரும்பவில்லை. இருப்பினும் எமது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என பதிவிட்டுள்ளார். மேலும் போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்தை ஈரானின் செய்தித்தளங்கள் முற்றிலும் மறுத்துள்ளன. டிரம்ப் போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கு முறையான அல்லது முறைசாரா போர் நிறுத்த முன்மொழிவு எதனையும் ஈரானிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்னும் 1 மணி நேரத்துக்குள் போர் நிறுத்தம் தொடர்பான டிரம்பின் அறிவிப்பு தவறானது என்பதை இஸ்ரேலுக்கு ஒரு செயற்பாட்டு பதில் மூலம் ஈரான் காண்பிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2 வாரங்களாக நடைபெறும் ஈரான் இஸ்ரேல் போரில் அமெரிக்கா களமிறங்கி ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் முதலில் ஹார்முஸ் நீரிணையை மூடுவதற்கான நடவடிக்கையை எடுத்ததுடன் கட்டார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை அறிவித்த சிறிது நேரத்திலேயே ஈரான் மற்றும் இஸ்ரேலில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி சென்றமைக்கான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு முறையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றிரவு ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அமைச்சர் ஆனந்த் விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அவர் நாட்டை விட்டு தப்பி சென்றதாக தெரியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து தகவல்களும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூலம் வெளியானதாக அமைச்சர் தெரிவித்தார்.
ஜனாதிபதி பொது மன்னிப்பை பயன்படுத்தி சிறை கைதி ஒருவரை மோசடியாக விடுவித்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அனுராதபுர சிறைச்சாலை அத்தியட்சருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த வெசாக் தினத்தை முன்னிட்டு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்த கைதி ஒருவரை மோசடியான முறையில் விடுவித்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இதற்கான உத்தரவை அனுராதபுரம் மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சரை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் வழக்கின் மேலதிக விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் எந்த விமானங்களும் ரத்து செய்யப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று கட்டாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் மீது ஈரான் வான்வெளி தாக்குதலை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் தங்கள் வான்வெளியை மூடியிருந்தன. இருந்தபோதிலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமான சேவைகள் ரத்து செய்யப்படவில்லை. எனினும் மத்திய கிழக்கில் உள்ள விமான நிலையங்களுக்கு புறப்பட வேண்டிய பல விமானங்கள் தாமதமாக சென்றதாக கட்டுநாயக்க விமான நிலைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிரான சாத்தோஸ் நிறுவன மோசடி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் அவரின் கீழ் செயல்பட்ட சாதோஸ் ஊழியர்களை மோசடியான முறையில் அரசியல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொண்டதாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அமைச்சராக இருந்த காலத்தில் அவரது ஒருங்கிணைப்பு அதிகாரியாக பணியாற்றிய விஜயரத்ன என்பவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பின்னர் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்தவொரு அவசர கால நிலையொன்றையும் எதிர்கொள்ளும் வகையில் நாடு தயார்படுத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் வலியுறுத்தியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக சர்வதேச ரீதியாக பாரிய நெருக்கடிகள் உருவாக்கும் நிலை தோன்றியுள்ளது. எரிபொருள் விலை தாறுமாறாக அதிகரிப்பதுடன் பாரிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடும் உருவாக்கலாம். அதேபோன்று மத்திய கிழக்கில் பணியாற்றும் இலங்கையர்களின் தொழில் வாய்ப்பு அதன் காரணமாக கிடைக்கப்பெற்று வரும் அந்நிய செலாவணி விடயங்களிலும் பாதிப்பு ஏற்படலாம். இவ்வாறான அவசர கால நிலைமைகளை எதிர்கொள்ளத்தக்க வகையில் நாடு தயார்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறான ஒரு தயார்படுத்தலை இதுவரை காண கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் சம்பா, கீரி சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்பொருள் அங்காடிகள் பலவற்றில் சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசிகள் கிடைக்காததால் நுகர்வோர் கடுமையான சிரமத்தினை எதிர்நோக்கி வருகின்றனர். சிறு அரிசி ஆலைகளினால் சந்தைக்கு கிடைக்கப்பெறும் அரிசியின் இருப்பு தீர்ந்துவிட்டதால் இவ்வாறான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாரிய அளவிலான அரிசி ஆலைகளை வைத்திருக்கும் வியாபாரிகளிடம் இருந்து கடந்த நாட்களில் சந்தைக்கு குறைந்தளவிலான அரிசியை கிடைக்கப்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சிறிய அளவிலான அரிசி வியாபாரிகள் சந்தைக்கு வெளியிடும் அரிசி இருப்பு தீர்ந்தால் பெரிய அளவிலான அரிசி வியாபாரிகள் சந்தையில் அரிசி விலையை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு தென்னை முக்கோண வலயத்துக்கான நடவடிக்கைகளின் ஆரம்பமாக டிசம்பருக்குள் 6,50,000 தென்னைகளை இலவசமாக வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாக தென்னை பயிர்ச்செய்கை சபையின் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பிராந்திய முகாமையாளர் ஈஸ்வரன் சற்குணன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெளிவுபடுத்தினார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 2030ஆம் ஆண்டு மொத்த உற்பத்தியில் 4,200 மில்லியன் தேங்காயை உற்பத்தி செய்யும் நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வருட டிசம்பர் மாதத்துக்குள் 6,50,000 தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்கும் திட்டத்தில் 72,000 தென்னங்கன்றுகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன. 2 நடுகை திட்டம் மூலம் தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படுகின்றது என்றார். தென்னை செய்கையில் வெள்ளை ஈ சேதம் உள்ளிட்ட பூச்சிகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை கட்டுப்படுத்த தென்னை பயிர்ச்செய்கை சபை விசேட திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. குறித்த திட்டத்தின் முதற்கட்டம் அடுத்த மாதம் 14ஆம் தேதி யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சுனிமல் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து மாவட்டங்களிலும் தென்னை செய்கை வாரத்தை அறிவித்து வெள்ளை ஈ தொல்லைக்கு அவசர நடவடிக்கையாக அதை செயற்படுத்த முடிவு செய்துள்ளோம். அதன்படி இந்த திட்டத்தை ஜூலை 14ஆம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தொடங்குவோம். வெள்ளையை பிரச்சினைக்கு தீர்வாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து தென்னை மரங்களும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு கழுவப்படும். இது ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை. ஆனால் தற்போது அதற்கு தேவையான மனித வளத்தையும் இயந்திரங்களையும் நாங்கள் தயார் செய்து வருகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அண்மை காலமாக நாட்டில் ஒரு தேங்காயின் விலை 200க்கு மேல் காணப்பட்ட நிலையில் தற்போது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட பெண் குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. சாவகச்சேரி மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கேதீசன் கிசாரா என்ற 8 மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தைக்கு இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குழந்தைக்கு ஏற்கனவே ஆஸ்துமா நோய் உள்ளது. இந்நிலையில் பெற்றோர் குழந்தையை அழைத்துக் கொண்டு நேற்று பூநகரிக்கு சென்ற வேளை மூச்சு எடுப்பதற்கு குழந்தை சிரமப்பட்டது. பெற்றோர் குழந்தையை பூநகரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை வைத்தியர்கள் குழந்தையை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றினர். பின்னர் குழந்தை அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை குழந்தை உயிரிழந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்ற நிலைமை குறித்து வெளிவிவகார அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்ற நிலை குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாக அமைச்சு அறிவித்துள்ளது. குறிப்பாக பிராந்திய வலயத்திற்கு பயணங்களை மேற்கொள்ளும் அல்லது அங்கிருந்து தாய்நாடு திரும்பும் இலங்கையர்கள் தொடர்பில் கண்காணிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் காணப்படும் இலங்கை தூதரகங்கள் ஊடாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக கட்டார் மற்றும் ஈராக்கில் காணப்படும் அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல்களை தொடர்ந்து பல நாடுகள் தங்களது வான் பரப்புகளை மூடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.